ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Proverbs chapter 11 verse 14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நம்முடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நமக்கு ஆலோசனைக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். எதற்காக? எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. எனவேதான் நமக்கு ஆலோசனைக்காரர்கள் தேவை என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்கிறதான மனிதர்கள் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. Dear child of God, we need counsel. The word of God says, without many counselors, the nation falls. With many counselors, there is safety and there is victory. According to the word of God, we need counselors. There are times we may not know everything which are going around us. That is the reason we need counselors. Those who can counsel in the right path so that we will be safe and we will be victorious. இந்த உலகத்துல நம்மை சரியான முறையிலே நடத்துகிற ஆலோசகர்கள் வேண்டும். அப்படி நல்ல ஆலோசகர்கள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு, நமக்கு சுகம் உண்டு. அதே சமயம் அநேக மக்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடப்பதினாலே அவர்களுக்கு வெற்றி இல்லை. நீங்களும் நானும் தேவ ஆலோசனையின்படி வாழும் பொழுது நமக்கு வெற்றி உண்டு. When we keep our life according to the counsel of God, we will have safety and victory. There are people, they follow the counsel of the wicked. That is why they are not prosperous and they are always defeated in every way of their life. But our Lord God expects us to follow godly counsel. The name of our Lord Jesus Christ itself, Counselor, அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். Whenever you need the counsel of God, you go to Lord Jesus Christ. Don't think that you know everything. There are times people think that they know everything. That is not true. Nobody knows everything. Only God knows everything. He is omniscient. God does everything in our life in His plan and in His purpose. So we always have to follow godly counsel so that we can set right our life, so that we can be always safe and victorious. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், திட்டத்தை வெளிப்படுத்துவார். அதை புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நமக்கு சுகம் உண்டு, வெற்றி உண்டு. எனவே இந்த நாளிலும் தேவ ஆலோசனையை பெற்று சுபிட்சமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய ஆலோசனையை பெற்று உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்தரும். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.